வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல யூனிட் 1 தான் பார்க்க போறோம். லெசன் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு. இதுல மொத்தம் ஒரு 110 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 60 கொஸ்டின்ஸ் பார்ப்போம், செகண்ட் பார்ட்ல இன்னொரு 60 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் அமைக்கிங்க. அப்பதான் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இஸ் ரைட் ரிகார்டிங் த பிரியாம்பிள்? அதாவது முகவரையில் கொடுத்துருக்க அந்த 5 வார்த்தையை வந்து சீக்வன்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 5 வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த எந்த சீக்வன்ஸ்ன்றதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இது 5 தான் ஆர்டர். இந்த ஆர்டர் என்றைக்குமே மாற்றக்கூடாது. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. சரிங்களா? இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த ஆர்டர் மாறவே கூடாது. சரிங்களா? அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின், the word citizen is derived from the dash term civics. அதாவது citizen என்ற சொல் civics என்ற dash சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாட்டின். அதாவது citizen என்ற சொல் civics என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர், அதாவது the resident of a city state. சரிங்களா? அடுத்த கேள்வி. Third question, according to Dr. Ambedkar, article dash is the heart and soul of the whole constitution. அதாவது டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி எந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். அடுத்த கேள்வி. Fourth question, the fundamental duties in the Indian constitution are inspired by the constitution of dash. அதாவது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து சேர்க்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் USSR, அதாவது முன்னாள் சோவியத் யூனியன். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பில் இருந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கேள்வி. Fifth question, the government of India decided to create a new category of languages called as a classical languages in year. அதாவது இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளான செம்மொழிகளை அறிவித்த ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2004. சரிங்களா? அடுத்த கேள்வி. Sixth question, the power of parliament to amend the constitution and its procedure. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 368. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதிலும் மற்றும் அது குறித்தான நடைமுறைகளை பற்றி குறிப்பிடும் சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 368. அதாவது அரசியலமைப்பு பகுதி 20 368 சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் அரசியலமைப்பு திருத்த நடைமுறைகள் மற்றும் அது குறித்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை பற்றி விவரிக்கிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி. செவன்த் கொஸ்டின், பார்ட் 20 டீல்ஸ் வித் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். போன கேள்வியிலே பார்த்தோம்னா அதான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வது மற்றும் அதற்கான நடைமுறைகள். அதுக்கான ஆர்டிகல்னு கேட்டாங்கன்னா 368. சரிங்களா? அது எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பகுதி 20, அதாவது பார்ட் 20. சரிங்களா? அடுத்த கேள்வி. Eighth question, the Constitution of India was framed by the Constitution Assembly set up under dash. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான் 1946. அதாவது அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கேள்வி. Ninth question, which amendment of the constitution is known as the mini constitution? அதாவது அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அறியப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். அதாவது இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அறியப்படுகிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி. 10th question, so far how many languages are granted the classical language status? அதாவது இந்தியாவில் எத்தனை மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் வந்து எப்போ இந்த செம்மொழி வகைப்பாட்டினை உருவாக்கினான்னு கேட்டிருந்தோம். அது வந்து 2004. இப்போ வந்து எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். இது வந்து 6. சரிங்களா? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தி தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளனர். சரிங்களா? அது என்னென்ன 6 மொழின்ட்டு அடுத்த கேள்வியில் பார்ப்போம். 11th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். செம்மொழிகள் மற்றும் அதன் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. போன கேள்வியில் 6 மொழிகள் செம்மொழி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன மொழிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஒடியா. சரிங்களா? இதில் முதல்ல செம்மொழி அந்தஸ்து வாங்கினது பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் வந்து 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடாவும் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நான் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரானாலஜிக்கல் ஆர்டரில் கூட அடுக்க சொல்லி கேட்கலாம் கேள்வி. அதனால் இந்த வருஷத்தையும் அந்த லாங்குவேஜோட ஆர்டரையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி.
12th question, Dr. P.V. Rajamanar committee to examine the entire question of center-state relation was appointed in. அதாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசால் டாக்டர் பி.வி. ராஜமன்னாரின் தலைமையின் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1969. சரிங்களா? இதில் முக்கியமானது என்னன்னா ராஜமன்னார் கமிட்டி 1969 அமைச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது குழு பார்த்தீங்கன்னா 3 நபர் குழு. சரிங்களா? இதுதான் முக்கியமானது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை குறித்து ஆராய்வதற்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி 13th question, the 42nd Amendment Act of 1976 transferred dash subject to concurrent list from state list. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை துறைகளை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. சரிங்களா? அடுத்த கேள்வி 14th question, which of the following about 86th Amendment Act is true? அதாவது 86வது சட்ட திருத்தத்தின்படி கீழ்கண்டவற்றில் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இட் வாஸ் enacted on 2002. இந்த சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் பி, change the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. அதாவது பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A-வின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் சி, directive requires the state to provide early childhood care. ஆப்ஷன் டி, education for all children until they complete the age of 6 years. அதாவது இந்த திருத்தம் மாநில அரசுகளுக்கு முன்பருவ மழலை கல்வி அதாவது early childhood care and education 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. சரிங்களா? இதில் ஆப்ஷன் ஏ, பி, சிடி நாலுமே சரியான விடை தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 15th question, right to property was deleted from the list of fundamental rights by. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 44th Amendment Act 1978. அதாவது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கேள்வி 16th question, right to property was made a legal right under Article dash in Part dash of the Constitution. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா Article 300A and Part 12. அதாவது போன கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா 42nd Amendment படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நீக்கிறதா பார்த்தோம். அப்புறம் நீக்கின அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா Part 12ல 300Aன்ற ஆர்டிக்கல் கீழே லீகல் ரைட்டாக வச்சுருக்காங்க. அதாவது 42வது சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமை பகுதி 12 பிரிவு 300A-வின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 17th question, A, Magna Carta is a charter of rights issued by the King John of England in 1215. Or this is the first written document relating to the fundamental rights of the citizen. The answer பார்த்தீங்கன்னா both A and R are true. அதாவது பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். சரிங்களா? அது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்ணது, யாருன்னா கிங் ஜான், எந்த வருஷம் 1615. இது முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா குடிமக்களின் உரிமைகள் தொடர்புடைய எழுதப்பட்ட முதல் சாசனம். சரிங்களா? அடுத்த கேள்வி 18th question, liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1789. சரிங்களா? இதில் கீ பாயிண்ட் என்னன்னா இந்த ஸ்லோகன் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்றது அதாவது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இந்த முழக்கத்துக்கு வந்து இந்திய முகவுரை அதாவது பிரியாம்பிளில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்ததுன்னா 1789 நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி 19th question, who is பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா? சரிங்களா? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலியோகிராஃபர். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கைப்பட எழுதியவர். தமிழில் வந்து உங்களுக்கு கைப்பட எழுதியவர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கேலியோகிராஃபர்ன்ற வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு சரியான பதம் வந்து கேலியோகிராஃபர். இது வந்து உங்களுக்கு தமிழில் அப்படியே காலியோகிராஃபர் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதனால் வந்து இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வந்து இதுக்கு கைப்பட எழுதுனவங்களுக்கு பேர் வந்து கேலியோகிராஃபர். சரிங்களா? அடுத்த கேள்வி 20th question, the concept of constitution was first originated in. அதாவது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்கா. சரிங்களா? அடுத்த கேள்வி 21st question, the constitution assembly consists of dash members. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 389. சரிங்களா? அடுத்த கேள்வி
22nd கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். போன கொஸ்டின்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட மொத்த உறுப்பினர்கள் 389 பார்த்தோம். இந்த கேள்வியில மொத்தம் 389 யார் யாரை உள்ள அடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ப்ராவின்சஸ், அதாவது மாகாண பிரதிநிதிகள் மொத்தம் 292. பி ஸ்டேட், சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள் 93. சி த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ், அதாவது மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 நபர். டி பல்ஜிஸ்தானை சேர்ந்த 1 நபர். இந்த நான்கையும் உள்ளடக்கியதான் 389 உறுப்பினர்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி 23rd கொஸ்டின். தி அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன், அதாவது அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா December 9, 1946. சரிங்களா? அடுத்த கேள்வி 24th கொஸ்டின். ஹூ வாஸ் எலக்டட் as the temporary president of the assembly, அதாவது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? அடுத்த கேள்வி 25th கொஸ்டின். ஆஃப்டர் டெத் ஆஃப் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஹூ வாஸ் எலக்டட் as the president of assembly, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சத்யானந்த சின்ஹா இறக்குற வரையுமே அவர் டெம்பரரி ஹெட்டாக தான் இருந்திருப்பார், தற்காலிக தலைவராக தான் இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக நியமிப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 26th கொஸ்டின். ஹூ வாஸ் எலக்டட் as the வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவர், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவர், HG முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி 27th கொஸ்டின். தி அசம்பிளி மெட் ஃபார் டேஷ் செஷன்ஸ் அலாங் வித் த டேஷ் டேஸ் ஆஃப் மீட்டிங். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ் வித் 166 டேஸ், அதாவது அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. சரிங்களா? 11 செஷன்ஸ் 166 டேஸ். அடுத்த கேள்வி 28th கொஸ்டின். டியூரிங் த டிஸ்கஷன் ஹவு many amendments were presented, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2473, 2473. சரிங்களா? அடுத்த கேள்வி 29th கொஸ்டின். தி டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை தி டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? அடுத்த கேள்வி 30th கொஸ்டின். ஹூ இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். சரிங்களா? அடுத்த கேள்வி 31st கொஸ்டின். தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன், அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா November 26, 1949. சரிங்களா? January 26, 1950 வந்து அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்த நாள், அதாவது கேம் இன்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரிங்களா? இந்த December 9, 1946 நம்ம ஏற்கனவே பார்த்ததான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் பண்ணது, அதாவது அரசியல் நிர்ணய சபை செட்டப் பண்ணது December 9, 1946. அடாப்டட், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா November 26, 1949. நடைமுறைக்கு வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா January 26, 1950. சரிங்களா? அடுத்த கேள்வி 32nd கொஸ்டின். ஏ த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் November 26, 1949 contained a preamble or it contained 22 parts and 8 schedules. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are true. சரிங்களா? 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளும் போது அதில் வந்து பிரியாம்பிள், அதாவது முகவுரையும் இருந்தது, அதோடு சேர்த்து 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இருந்தது. சரிங்களா? இந்த பிரியாம்பிள் கூட வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளும் போது பிரியாம்பிளோடு சேர்த்து தான் ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 33rd கொஸ்டின். தி கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் ஆன் November 26, 1949 contained dash article, அதாவது 1949 நவம்பர் 26 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை ஆர்டிகல் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போன கொஸ்டின்ல பிரியாம்பிள் இருந்தது, 22 பார்ட் இருந்தது, 8 ஷெட்யூல் இருந்ததுன்னு பார்த்தோம். இதில் எத்தனை ஆர்டிகல் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல் இருந்தது. சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்டாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எத்தனை ஆர்டிகல் இருக்குன்றது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 34th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ட்ரூ, இந்திய அரசியலமைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் இஸ் தி லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு, உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விட மிக நீளமானது. இட் இஸ் பார்ஷியலி ரிஜிட் அண்ட் பார்ஷியலி ஃபிளெக்சிபிள், இது நெகிழித்தன்மை கொண்டது, நெகிழாத்தன்மையும் கொண்டது. இட் எஸ்டாப்ளிஷ்ட் a federal system of government, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தியது. இட் எஸ்டாப்ளிஷ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட், மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவித்தது. சரிங்களா? இதில் ஆப்ஷன் ABCD 4மே கரெக்ட் ஆன்சர் தான். இதை தவிர இன்னும் நிறையா இருக்குது. இது 4 கொஞ்சம் முக்கியமானதுனால அந்த ஆப்ஷனுக்கு 4 மட்டும் வச்சிருக்கேன். சரிங்களா? இது 4மே சரியான ஆன்சர் தான். அடுத்த கேள்வி
35th கொஸ்டின் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் இன் அ டேஷ் ஸ்டைல். அதாவது இந்திய அரசியலமைப்பு எந்த பாணியில் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் இட்டாலிக், அதாவது இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தோம், இது யார் எழுதுனது, பிரேம் பிஹாரி நரேன் ரைஜாட்ன்றவர் தான் எழுதுனதுன்னு பார்த்தோம். இவர் வந்து யாருன்னு பார்த்தா கேலியோகிராஃபர், அதாவது கையால் எழுதுறவங்க பேர் வந்து கேலியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பாணினா இத்தாலி பாணி, அதாவது ஃப்ளோயிங் இட்டாலிக்ஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி 36th question A. The term preamble refers to the introduction or the preface to the constitution. அதாவது முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. Or it consists of ideals, objectives and basic principles of the constitution. It contains the summary or essence of the constitution. அதாவது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து both A and R are true. அடுத்த கேள்வி 37th question. Dash is described as the key of the constitution. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா preamble, முகவுரை. சரிங்களா? அடுத்த கேள்வி 38th question. A. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by ஜவஹர்லால் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை அமைந்துள்ளது. Or it was adopted by the Constitution Assembly on January 22, 1947. அதாவது 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் அன்று இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are true. இதில் ஒரு கரெக்ஷன் என்னன்னா, தமிழ் புக்கில் ஜனவரி 2ன்னு கொடுத்துருப்பாங்க, அது தவறானது. ஜனவரி 22 தான் சரியானது. தமிழ் புக்கில் படிக்கிறவங்க அதை கொஞ்சம் திருத்திங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 39th question. Preamble has been amended once by the Dash Constitutional Amendment Act. அதாவது முகவுரை வந்து எந்த சட்டத்திட்டத்தின்படி திருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act of 1976. சரிங்களா? அடுத்த கேள்வி 40th question. The amended preamble added 3 new words, namely. சரிங்களா? அதாவது போன கொஸ்டினில் வந்து 42வது சட்டத்திட்டத்தின்படி முகவுரை வந்து திருத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த திருத்தத்தின் மூலிமா என்ன கொண்டு வந்தாங்கன்னா 3 புது வார்த்தையை வந்து முகவரில் சேர்த்துருக்காங்க. அந்த 3 வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, அதாவது சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையை புதுசாக சேர்த்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 வார்த்தைக்கான ஆர்டரும் முக்கியம். சரிங்களா? சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த ஆர்டர் வந்து மாறாமல் எழுதணும். இந்த 3 வார்த்தை சேர்த்தது எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42nd Amendment 1976. சரிங்களா? அடுத்த கேள்வி The preamble of our constitution state that India is a ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது இறையாண்மை மிக்க, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொஸ்டின் வந்து மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி மாடிஃபை பண்ணி கேட்டால் நம்ம கொஸ்டினில் கிளாரிட்டியாக இருந்தோம்னா ஆன்சர் தெளிவாக எழுதலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி 42nd question. How many times the preamble of the Constitution of India amended? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா only once. சரிங்களா? அந்த சட்டத்திட்டத்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா 42nd Amendment 1976. அதில் வந்து 3 வார்த்தை ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். பிரியாம்பிள், அதாவது முகவரை வந்து ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 43rd question. Which one of the following right was described by Dr. B.R. Ambedkar as the heart and soul of the Constitution? இதயம் மற்றும் ஆன்மான்று எந்த சட்டப்பிரிவை சொல்றான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது ஆர்டிகல் 32. இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்டிகல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இதில் வந்து அதை என்ன ஆர்டிகல்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? எப்படி கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும். ஆர்டிகல் 32 தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாங்க. அந்த ஆர்டிகல் 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி 44th question. Dash writs are mentioned in Article 32. ஏற்கனவே போன கொஸ்டின் ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல், இதயம் மற்றும் ஆன்மான்னு பார்த்தோம். அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது நீதி பேராணைகள். சரிங்களா? இந்த கேள்வி என்னன்னா, இந்த ஆர்டிகல் 32ல எத்தனை வகையான நீதி பேராணைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் ஆர்டிகல் 32ல வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி 45th question. The word citizen is derived from the dash term civics. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாட்டின், அதாவது லத்தீன் மொழியிலிருந்து தான் இந்த சிட்டிசன்ற வேர்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 46th question. The Indian Constitution gives dash citizenship to its citizen. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி
47th question, part 2 of the constitution deals with the dash. அதாவது இந்திய அரசியலமைப்பு பாகம் 2 எதை பற்றி விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை. பாகம் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரையும் விளக்குது. அது அனைத்துமே குடியுரிமை சம்பந்தமான ஆர்டிகல் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 48th question, which of the following about Citizenship Act of 1955 is true? குடியுரிமை சட்டம் 1955 பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ provides for accusation and loss of citizenship after the commencement of the constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. ஆப்ஷன் பி this act has been amended so far 8 times. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி originally the act 1955 also provided for the commonwealth citizenship. டி but this provision was repealed by the Citizenship Amendment Act 2003. முதலில் இக்குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஆனால் 2003ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது. ஆப்ஷன் இ தி ஆக்ட், அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 prescribed 5 ways of acquiring citizenship. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. சரிங்களா? இது மொத்தம் ABCDE இது 5மே சரியான ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 49th question, the Citizenship Act of 1955 prescribes dash ways of losing citizenship. போன கேள்வியில் குடியுரிமை பெறதுக்கு 5 வழிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கேள்வியில் குடியுரிமை இழக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் இந்த குடியுரிமை இழக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி 50th question, match the following articles. இது எல்லாமே உங்களுக்கு டேரா தான் கொடுத்துருக்கேன், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 36 to 51 டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதில் ஆர்டிகல் 31 பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ இருக்கிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 44th அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 வந்து தூக்கிட்டு ஆர்டிகல் 307 வந்து பார்ட் 12 வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதில் வந்து ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி 51st கொஸ்டின், தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷூர்ட் இன் டேஷ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஏற்கனவே போன கேள்வியில் வந்து ஆர்டிகல் 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம், அதாவது அடிப்படை உரிமைகள். இதில் வந்து இப்போ எந்த பார்ட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல் இருக்குது. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35. சரிங்களா? அடுத்த கேள்வி 52nd கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிரைவ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் விச் கண்ட்ரி. சிம்பிளாக என்னன்னா இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா USA, அதாவது அமெரிக்கா. சரிங்களா? அடுத்த கேள்வி 53rd கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏ ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் தி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர் அட் பிரசன்ட் தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது, ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ANRR 2 இரண்டுமே சரியான கூற்று தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 54th கொஸ்டின், டேஷ் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3னா என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த கேள்வி 55th கொஸ்டின், ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 18. ஆர்டிகல் 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லுது. ஆப்ஷன் பி வந்து ஆர்டிகல் 19 to 20 வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஆப்ஷன் சி ஆர்டிகல் 23 to 24 வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆப்ஷன் டி ஆர்டிகல் 25 to 28 வந்து ரைட் டு ரிலீஜன். சரிங்களா? அடுத்த கேள்வி 56th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடுத்து ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா, அதாவது தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? இதில் 23, 24 பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அதாவது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
அதே மாதிரி ஆர்டிகல் 29-30 பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அதாவது எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி 57th கொஸ்டின். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் தான். இதுவும் உங்களுக்கு நேராகவே தான் கொடுத்துருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அடுத்து ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பொது வேலைகளில் சமத்துவம். அடுத்து ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை ஒழித்தல். அடுத்து ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை நீக்குதல். சரிங்களா? இது அஞ்சுமே என்ன பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம்னா ஆர்டிகல் 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியை டீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது எல்லாமே தான் சமத்துவ உரிமை. சரிங்களா? அடுத்த கேள்வி 58th கொஸ்டின். ஆர்டிகல் 21A டீல்ஸ் வித், அதாவது ஆர்டிகல் 21A எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரிங்களா? இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19, ஆப்ஷன் பி வந்து ஆர்டிகல் 20, ஆப்ஷன் சி வந்து 21, ஆப்ஷன் டி வந்து 22, ஆப்ஷன் இ தான் வந்து 21A. சரிங்களா? அடுத்த கேள்வி 59th கொஸ்டின். ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன், அதாவது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். இதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 27. சரிங்களா? ஆர்டிகல் 25, 26, 27, 28 இந்த 4 ஆர்டிகலுமே எது கீழே வரும்னா சமய சார்பு உரிமை, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். சரிங்களா? அடுத்த கேள்வி 60th கொஸ்டின். டேஸ் இஸ் கால்டு தி கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம். சரிங்களா? இதோட 10th சிவிக்ஸ் யூனிட் 1ல் பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வந்து தொடர்ந்து பாருங்கள். அதில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் முடியுது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி.